ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்க ஸ்டேட்டஸை எப்படி உங்கள் கேலரிக்கு வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 ட்ரிக்கில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஜிபி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணி நம்மளால் வந்து ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து நார்மல் வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஃபைல் மேனேஜருக்கு உள்ளரி வந்து போயிருங்க. உள்ளரி வந்து போனாக்கில் ஃபைல்ஸ் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிடுங்க. டச் பண்ணாக்கில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளரி வந்து போனீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளரி வந்து போயிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது ஆப்ஷனாகவே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளரிக்கி வந்து போய்க்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிருந்துருக்கும். அதை வந்து தேடி நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்கள் மறுபடியும் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து மூவ் பண்ணிடுங்க. இப்போ பேக் வந்துட்டு கேலரிக்குள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை, அந்த ஸ்டேட்டஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கலை அப்படின்னா, செகண்ட் ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் போயிட்டு ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் மொபைலில். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து போட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ரன் ஆகி முடிச்சோடனே ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடிட் பண்ணி வச்சுக்கிற முடியும். ஜூம் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கிற முடியும். இந்த 2 ட்ரிக்கில் வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.